விருதுநகர் மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார சங்கத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட அலுவலர், செவிலியர், சுகாதார ஆய்வாளர், மருத்துவமனை பணியாளர் போன்ற பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. டெம்பரவரி பேசிஸில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸோடு அட்டாச் பண்ணணும் பற்றியான முழு விவரங்களை தற்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பதவி மருத்துவ அலுவலர், மெடிக்கல் ஆஃபீஸர், லெஸ் தென் 40 அதாவது 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 2 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாத ஊதியமும் 60,000 வழங்கப்படும். எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். மெடிக்கல் கவுன்சிலில் ஷுட் பி ஹேவ் ரெகனைஸ்ட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மூலமாக பார்த்தினாக்கா நீங்கள் முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செவிலியர், ஸ்டாஃப் நர்ஸ் 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்துக்கு 50 வயதுக்குள்ளே இருக்கணும். மாத ஊதியமாக இந்த நர்சிங் போஸ்டிங்க்கு 18,000 ரூபாய். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லேயே டென்டல் சர்ஜன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. சுகாதார ஆய்வாளர் நிலை 2, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2ல் 2 வேக்கன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கணும். மாத ஊதியமாக 14,000 ரூபாய் வழங்கப்படும். ஸோ இதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹவ் பாஸ்ட்டு 12th நீங்கள் பயாலஜி குரூப், அதாவது பாட்னி ஜுவாலஜி ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி 10ஆம் வகுப்பில் தமிழ் பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும், தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு மஸ்ட் ஹவ் 2 இயர்ஸ்க்கான மல்டிபர்பஸ் கோர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தாக்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ், ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்து முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை உண்டு. ஸோ அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவமனை பணியாளர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சப்போர்ட் ஸ்டாஃபு 2 வேக்கன்சி இருக்குது. இதுவுமே விருதுநகர் மாவட்டத்துக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கணும். 8,500 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி. 8th குவாலிஃபிகேஷன் தமிழில் உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட்னால எழுத படிக்க தெரியும் அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் போட்டுட்டு கேட்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ஆதார் நம்பரு, ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. இன்கம்ப்ளீட்டாக விடாதீங்க. நீட்டாக அழகாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதிட்டு அது கூட இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், உங்களுடைய மார்க்ஷீட்ஸு, டிசி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சப்போஸ் நீங்கள் கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கான சர்டிஃபிகேட் இருக்குன்னா கண்டிப்பாக அதுவுமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அந்த கோர்ஸுமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டாச்சு சைனோட வரக்கூடிய 24/3/2025 அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே ஈவினிங் 5:40 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் நேரில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் அது ரொம்ப தூரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ தபால் மூலியமாக கூட 24ஆம் தேதிக்குள்ளே ஈவினிங் 5:45 உங்கள் அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் முன்கூட்டியே அப்ளிகேஷன்ஸ் போட்டுருங்க. யாராவது விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்டாஃப் நர்ஸு, அப்புறம் மல்டிபர்பஸ் ஒர்க்ஸ் போஸ்டிங் இருக்குது, அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்லாம் இருக்குது. ஸோ தெரிஞ்சுங்க யாராவது இருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.